ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி இன்னைக்கு ஏசப்பா உங்களோடு கூட வாக்கு கொடுக்கிறாராமே. நீங்க இன்னைக்கு இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள போறீங்க. அதற்கான வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்றால் 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனத்தின் பின்பாகம், அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆமென். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, இன்னைக்கு நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் நீங்க இன்றைக்கு திருப்பிக் கொள்ள போறீங்க. ஆமென். நாம திருப்புறோம்னா அதுக்கு முன்னாடி அதை நாம் என்ன செய்வோம்? இழந்திருப்போம். ஆமென். இந்த அதிகாரத்திலையும் தாவீது பாருங்க, தாவீது வாழ்க்கையில் இப்படி சகலத்தையும் இழந்த ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ அவன் திடீர்னால பட்டணத்திற்கு வரும்போது பார்த்தா பட்டணம் அக்கினினால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. அங்க இருந்த மக்கள், மனைவி மக்கள், பிள்ளைகள், ஆடு மாடு எல்லாவற்றையும் கொள்ளையடித்துட்டு போயிட்டாங்க. எல்லாவற்றையும் இழந்தவனாய் தாவீது நிற்கிறான். அப்பொழுது தாவீது கர்த்தரிடத்தில் போய் கேட்கிறான், நான் இதை என்ன செய்வேன்? திருப்பிக் கொள்வேனா? எனக்கு நீர் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லும் போது ஏசப்பா சொல்றாங்க, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி. ஆமென். தாவீது அந்த நாளில் சகலத்தையும் திருப்பிக் கொண்டானா? 30வது அதிகாரம் 11 வாசிங்க. ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அவன் எல்லாவற்றையும் சகலத்தையும் ஒன்றும் குறைபடாமல் திருப்பிக் கொண்டானா? இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்கள், நீங்கள் இழந்து போன எல்லா காரியங்களும் ஒன்றும் குறைபடாம நீங்க திருப்பிக் கொள்வீங்க. ஆமென். யாரோ ஒருத்தங்க திருப்பி தரப்போறதுல நீங்க இன்றைக்கு திருப்பிக் கொள்வீங்க. அதுக்கு என்ன செய்யணும்? யாரு சகலத்தை திருப்பிக் கொள்வாங்க? அதற்கு நீங்க தாவீதுக்கு அந்த குணம் வேணும். தாவீது எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் அவன் என்ன செய்தானா, அவனும் அவனோடு இந்த ஜனங்களும் அழுதாங்களாம். பலன் போக மட்டும் அழுதார்களாம். பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். 4வது வசனத்துல பலன் அவங்களுக்கு இல்லாமல் போக மட்டும் அழுதாங்க. எல்லாவற்றையும் இழந்தா அழுதுட்டு தான் நிக்கணும். ஆமென். உங்கள் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க எல்லாவற்றையும் கூட இருந்தவங்களை இழந்து, சுகத்தை இழந்து, பணத்தை இழந்து, இன்னும் வேலை வாய்ப்புகளை இழந்து நீங்க எப்படியோ நீங்க இன்னைக்கு நிர்கதியாய் நிற்கலாம், அழுது கொண்டு இருக்கலாம். அழுது கொண்டு இருந்த அந்த தாவீது தான் சகலத்தையும் அதே அதிகாரத்தில் திருப்பினான் என்று பார்க்கிறோம். இன்றும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அழுது கொண்டிருக்கிற சூழ்நிலை வந்ததா? அழுது கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. தாவீது என்ன செய்தார் பாருங்க. அவன் அழுதானா, அடுத்து பார்த்தீங்கன்னா தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். எல்லா ஜனங்களும் என்ன செய்தாங்க? தாவீதை மிகவும் நெருக்கினாங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்ததால் நீங்கள் நெருக்கப்பட்டு போயிருக்கீங்களா? தாவீது கூட, தாவீது வைத்து பராமரித்த ஜனங்கள் தாவீதை என்ன செஞ்சாங்களா? கல்லறிய பார்த்தாங்களா? இன்றைக்கும் நீங்க எல்லாவற்றையும் இழந்ததால், உங்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள உங்க இனஜன பந்துக்களால், சொந்தங்களால் நீங்க இந்த நாளில் நெருக்கப்பட்டு அவங்க உங்களை பழி சொல்லுக்கு ஆளாக்கி கல்லறியும் சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலையிலும் தாவீதுக்கு அழுதான், அடுத்து நெருக்கப்பட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த நெருக்கத்தில் என்ன செய்யல? அவன் அப்படியே அமிழ்ந்து போகவில்லை. அவன் என்ன செய்தானா? தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அதுதான் முக்கியம். இன்றைக்கு நாம் சகலத்தையும் திருப்பிக் கொள்வோம் என்று பார்க்கிறோம். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? உன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். தாவீதுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வரும்போது அவன் அப்படியே உட்கார்ந்துட்டு ஓன்னு அழுதுட்டு இருக்காம அவன் எழுந்தான். எழுந்து தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டான். ஒரு பெரிய காரியத்தை நாம் இழந்து விட்டு அதை திரும்ப பெறும்போது நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். ஏன்னா நீங்க அதை திருப்பி பெற போறீங்க. அது காலம் ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் தான். ஆனா அந்த நேரத்துல நாம் அழுது கொண்டு இருக்காதபடி தாவீதை போல எழுந்து கர்த்தருக்குள் நம்ம என்ன செய்யணும்? திடப்படுத்த வேண்டும். அப்படி நீங்க இன்னைக்கு உங்களை இழந்து போன சூழ்நிலையில், மனுஷர்களால் நெருக்கப்பட்டு அவமானப்பட்டு தள்ளப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில் நீங்க அப்படியே உட்காராம எழும்புங்க. தாவீதை போல எழும்பி உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்க. திடப்படுத்தி கொண்டு மேற்கொண்டு காரியங்களை நீ செய்யும் போது நீங்க சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுங்க. தாவீது என்ன பண்ணாரு? நேர போய் மனுஷங்கள்ட்ட உதவி தேடல, கர்த்தருடைய சமூகத்தில் போய் கர்த்தரிடத்தில் என்ன செய்தார்? கேட்டார். நான் இன்னைக்கு போய் நான் என்னிடத்திலிருந்து இழந்த எல்லாவற்றையும் நான் திருப்பிக் கொள்வேனா? எனக்கு நீர் பதில் சொல்லும் என்று கேட்டார். அதே போல இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க சகலத்தையும் இழந்த சூழ்நிலையில் இருக்கீங்களா? நீங்க மனுஷர்கிட்ட போகாதீங்க, அதிகாரிகள்கிட்ட போகாதீங்க, இவங்ககிட்ட போனா எனக்கு எல்லாத்தையும் திருப்பி தந்துருவாங்களான்னு போகாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க? கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி தாவீது செய்தது போல உங்களை திடப்படுத்தி கொண்டு எழுந்து அவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நீர் சொல்லுங்க, ஏசப்பா
நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீர்கள் என்றால் கர்த்தர் இந்த நாளில் நீங்க சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படியான கிருபை செய்வாராகவே. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த வேத வார்த்தை சத்தியத்தின் மூலமாய் நீ சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னீங்களப்பா. இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் திருப்பிக் கொள்ளும்படி உமக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு உம்மிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்புவித்து நீர் காட்டுகிற வழியில் நடந்து எல்லாவற்றையும் சகலத்தையும் இந்த நாளில் திருப்பிக் கொள்ள நீர் கிருபை செய்யுங்கப்பா. தாவீது கேட்டது போல சகலத்தையும் திருப்பிக் கொண்டான், ஒன்றும் குறைபடாமல் திருப்பிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். நாங்களும் கூட அப்பா ஒன்றும் இந்த நாளில் என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் எதை இழந்திருப்பாங்களோ அதெல்லாம் இந்த நாளில் திரும்ப பெறும்படியான கிருபையை நீர் கொடுங்கப்பா. அப்படியே உட்கார்ந்து விடாதபடி உமக்குள் தங்களை திடப்படுத்தி கொண்டு காரியங்களை செய்ய நீர் இந்த நாளில் பலப்படுத்தும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன்.